நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த மாணவ விவகாரம் தமிழக அரசியல் ஒரு சூடு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நடந்திருக்கு. அது குறித்து அதிமுக பாஜக பல கட்ட போராட்டத்தை, கிரவுண்டில் இறங்கி போராட்டத்தை குறிப்பாக எதிர்கட்சி அதிமுக செய்கிறத கவனிக்கிறோம். திமுகவை எதிர்த்து தானும் ஒரு எதிர்கட்சி அரசியல் செய்யக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு இவ்வளோ நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கிறாரு, ஆளுநரை சந்திச்சிருக்காருங்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு பிரச்சனை வெடிக்கிற போது அந்த பிரச்சனையினுடைய அடிப்படை என்னவாக இருக்கிறது, பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று ஆராய்வது ஒரு பக்கம். அந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பது தான் ஜனநாயகத்திலே மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக மாறுவது என்பது, அந்த சிம்மாசனத்தை தந்தது மக்கள் தான். மக்களிடத்திலே தான் போய் முறையிட வேண்டும். அதற்கு பதிலாக நீங்கள் பனையூர் பங்களாவில் இருந்து நேரடியாக புறப்பட்டு போய் ஆளுநர் மாளிகைக்கு போய் நேரடியாக போய் ஒரு 3 பக்க ஒரு மனுவை கொடுப்பதன் மூலமாக என்ன நடந்துவிட போகிறது? மத்திய அரசாங்கத்தினுடைய கண்காணியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுநரினுடைய பதவியே முதலில் தேவையில்லை என்று நீங்கள் உங்களுடைய மாநில கட்சியினுடைய உங்களுடைய கட்சியினுடைய தொடக்க விழாவிலே நீங்கள் தீர்மானம் போட்டிருக்கீங்க. நீங்கள் அது குறித்து பேசியிருக்கீங்க. அந்த ஆளுநரிடத்திலே போய் தான் உங்கள் அரசியலை நீங்கள் தொடங்குகிறீர்கள் என்று சொன்னால், மக்கள் மன்றத்திலே போய் விஜய் நின்றால் மட்டும்தான் இது போன்ற அரசியல் போராட்டங்கள் வெற்றி பெறும். ஆனால் ஒரே நேரத்தில் இதுவும் நடந்திருக்கு. அவர் ஆளுநர் சந்திக்கிறாரு, அதே நேரத்தில் அவர் என்ன விஷயத்தை வலியுறுத்துறாரோ, அவர் கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கை துண்டு பிரச்சுரங்களாக பிரசுரிக்கப்பட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக தாவேக்காரனுடைய தொண்டர்கள் பல இடத்துல விநியோகம் பண்ணியிருக்காங்க. பெண்கள் அந்த ஃபீல்டில் இறங்கி பண்ணியிருக்காங்க. பல இடத்துல போராட்டம் நடந்திருக்கு. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர்லாம் கூட கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்படிங்கிற அந்த இன்சிடென்ட்லாம் பார்க்குறேன். ஒரு பக்கம் இதுவும் நடக்குது, ஒரு பக்கம் அதுவும் நடக்குது. இல்லை, இந்த வேறுபாட்டை தான் நான் முக்கியமாக பார்க்குறேன். கட்சிக்காரர்கள் பூரா போராடி கொண்டே இருப்பார்கள். கட்சியினுடைய தலைவர் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில் இருப்பார். எந்த கலை செயல்பாட்டிற்கும் அவர் வரமாட்டார். ஏன் வரமாட்டாருன்னு கேட்டால், அவர் பிரபல நடிகர். அவர் வந்தாருன்னா தெருவில் கூட்டம் வந்துடும். ரொம்ப பேர் அவரை பக்கத்தில் வந்துடுவாங்க, நெருங்கி வந்துடுவாங்க, அவரை உரசிடுவாங்க, அவருக்கு பக்கத்தில் நிற்பாங்க. அதனால் கூட்ட நெரிசலுக்கு அவர் தாங்க மாட்டார் என்று இவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. கூட்டத்தை பார்த்து, மக்கள் கூட்டத்தை பார்த்து, ரசிகர் கூட்டத்தை பார்த்து, அல்லது ஜனநாயகத்தில் வெகு 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 ஜனங்களினுடைய திரளை பார்த்து ஒருவர் அச்சப்படுவார் என்று சொன்னால், அவர் அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே முதல்ல கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அவர் முக்கியமாக அந்த மனு கொடுக்குற போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் துன்புறுத்தல் மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணுங்கிறாரு. சரி, அதோட ஒன்றிய அரசு இந்த வெள்ள பேரிடர் போன்ற அந்த பாதிப்புக்கு நிதி தரணுங்கிறாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இப்போ நான் என்ன சொல்கிறேன், வெள்ள பேரிடர் போன்ற நிவாரணத்தை தர மறுக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸோ அல்லது பாஸ்போர்ட் ஆஃபீஸோ ஏதோ ஒரு மத்திய அரசு அலுவலகம் சார்ந்ததில் நீங்கள் போய் களத்தில் நின்று நீங்கள் போராடுறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் மக்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக மாறிடுவீங்க. தமிழ்நாட்டிலே பற்றி எரிகிற பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறது. டங்ஸ்டன் போராட்டம் இருக்கிறது. அங்கு கள அரசியலுக்கு விஜய் போனார்னா அந்த போராட்டத்தினுடைய வீரியம் கூடும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக அவர் மாறுவார். எதையுமே செய்யாமல் 23ஆம் தேதி இரவு 7 மணி வாக்கில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் அத்துமீறலை அந்த பெண் மன உளைச்சலுக்கு ஆளாகி 24ஆம் தேதி கவுன்சிலிங்க்கு போய் அந்த கல்லூரி, அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களுடைய வழிகாட்டலுக்கு பின்பு காவல் நிலையத்துக்கு 25ஆம் தேதி புகார் போகிறது. புகார் தெரிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளியை இந்த பெண்ணினுடைய ஒப்புதலோடு இவன் தான் குற்றவாளியா என்கிற ஆதாரத்தோடு அறிவியல் பூர்வமாக சில மணி நேரங்களில் கைது செய்கிறாங்க. அவனுக்கு மாவு கட்டும் போடப்படுது. தப்பி ஓட முயற்சி செய்தான் என்று காவல்துறையினுடைய தரப்பில் சொல்லப்படுகிறது. அவன் அடித்து துன்புறுத்தப்படுகிறான் என்பதற்கான அடையாளமாக மாவு கட்டு போடப்படுகிறது. அவன் 15 நாள் நீதிமன்ற காவலில் நிறுத்தப்படுகிறான். இவ்வளவு நிகழ்ந்தது 25ஆம் தேதிக்குள்ளேயே மக்களுக்கு இது விவாதமாக மாறிவிட்டது. எஸ்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சிபிஎம்மினுடைய மாணவர் அமைப்பு போராடி இருக்கிறது களத்தில். அவங்க தான் இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மற்ற எதிர்கட்சிகள்லாம் அதிமுக போன்ற கட்சிகள்,
பாஜக போன்ற கட்சிகள், நாம் தமிழர் போன்ற கட்சிகள்லாம் களத்தில் இறங்கியிருக்காங்க. ஒருத்தர் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு, நம்ம பார்த்தோம், வேடிக்கையாக இருந்தது. ஆனாலும் அவர் அதற்காகத்தான் சாட்டையால் அடிச்சார். அதிமுக யார் அந்த சார்னு கூட போஸ்ட் விட்டாங்க. எல்லாரும் களத்துக்கு வந்த பின்னாடியே ஏறத்தாழ ஒரு 4-5 நாட்களுக்கு பின்பு 30ஆம் தேதி காலையில் இவர் நேர ஆளுநர் மாளிகைக்கு போகிறாருன்னா 23ஆம் தேதி பிரச்சனையிலிருந்து 30ஆம் தேதி ஒரு வார கணக்கு, மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு பின்பு ஒரு 5 நாள் கணக்கு, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாமல் சொன்னது மாதிரி நீங்கள் 4-5 நாள் கழிச்சது வந்து திடீர்னு தூக்கத்திலேருந்து முழிச்சது மாதிரி நீங்கள் இந்த பிரச்சனையை பேசுகிறீங்க. அப்போ கூட நீங்கள் கள அரசியலுக்கு வரல, வெறுமனே ஒரு லெட்டர் பேடு கட்சி மாதிரி நீங்கள் ஒரு கடிதம் அனுப்புறீங்க. இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன், அந்த காலத்துலலாம் அந்த இன்லாண்ட் லெட்டர்னு ஒன்று அனுப்புவாங்க, ₹2.50 இப்போது. முன்னாடி 15 பைசாவுக்கு ஒரு போஸ்ட் கார்டு இருந்துச்சு, அது இப்போ 50 காசு இந்திய அஞ்சல் துறையில். இன்லாண்ட் லெட்டரில் வந்து நீங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு கடிதம் எழுதி அனுப்புனீங்கன்னா 4 நாள் 5 நாள் கழித்து போய் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் விஜய் இருக்கிறாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஸ்பீடு போஸ்ட்டு கொரியர்லாம் வந்துருச்சு நிறையா. எவ்வளவு பின்தங்கி இருக்கிறாரு. அப்ப யாரின் உத்தரவுக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தாரு? எதை நோக்கி அவர் வந்து பயணிக்கிறாரு? மக்களை நோக்கி வந்து விஜய் வரவே இல்லை. ஒரு நெருக்கடினால தான் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல அவருக்கு யாரோ உத்தரவு போடுகிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்னா வந்து அவர் வந்து யாரோட உத்தரவை இணங்க அவர் செஞ்சிருக்கிறாரு? அவர் யாரை தான் இந்த விஷயத்தில் அக்யூஸ் பண்றாரு? ஆளுநர் மாளிகையை நோக்கி நீங்க அரசியல் செய்கிறீர்கள் என்று சொன்னால் ஆளுநரே ஒரு அரசியல்வாதியால இருக்காருங்க. தமிழ்நாட்டினுடைய 5 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களுடைய பதவி வந்து நிரப்பப்படாமல் வெற்றிடமாக இருக்கிறது. நீங்க ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி வேக்கண்டா இருக்கு. ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் கிடையாது, சென்னை பல்கலைக்கழகத்துல இருந்து கோவை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம் எல்லாத்துலேயும் 5 இடத்துல துணைவேந்தர் நியமிக்கப்படவே இல்லை. அதை நியமிக்க வேண்டிய இடத்துல இவர் தான் இருக்கிறாரு. திட்டமிட்டு அதை நிரப்பப்படாமல் வச்சிருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை இருக்கு, யாரை பார்த்து சொல்லுவீங்க? ஹெட்மாஸ்டர் தான் பார்த்து சொல்லுவீங்க. ஒரு கல்லூரியில் ஒரு பிரச்சனை, பிரின்சிபாலை பார்த்து சொல்லுவீங்க. ஒருவர் தலைமை வகிக்கிற இடத்துல தானே புகார் அளிக்க முடியும். இப்போ பல பேர் கேட்குறான், சிசிடி ஏன் வேலை செய்யலை, ஏன் அந்த பிரச்சனை வந்து தெரியலை எல்லாம் கேட்குறான்ல. துணைவேந்தர் இருந்திருந்தாருன்னா என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத கவனிச்சிருப்பார்ல. அப்போ மறைமுகமாக இந்த பாலியல் அத்துமீறலுக்கு நிர்வாக சீர்கேடு ஒரு காரணம் என்றால், நிர்வாக சீர்கேட்டுக்கு ஆளுநர் தானே காரணம். துணைவேந்தர் நியமிக்காதன் மூலமாக மறைமுக காரணமாக நீங்கள் இருக்கீங்க அதில். அப்போ குற்றத்திற்கு மறைமுகமாக காரணமாக இருப்பவர்களையே இப்போ இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலைங்க, சம்பந்தப்பட்ட குற்றவாளியை பாதுகாக்குது, காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கல என்று ஒருவேளை வைத்துக்கொண்டா இந்த போராட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. நடவடிக்கை எடுப்பாங்களாம், ஆனால் நாங்கள் அரசியல் செய்வோம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. அப்போ அதிமுக பாஜக செய்யறதுல அரசியல் தானே, அதில் வந்து எதார்த்தமோ அது எதுவும் இல்லைன்னு பார்க்குறீங்களா? இவரை விட்டுருங்க, எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி செய்கிறாங்களே அதெல்லாம் அரசியல் இல்லை. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இப்போ சுவாதீன வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள வந்து கமிஷனர் வந்து இவர் தான் அக்யூஸ்னு சொல்லிட்டு அந்த ஞானசேகரன் ஃப்ரேம் பண்ணி முடிக்கிறாரு. நீதிபதியே கேள்வி கேட்கிறாரு, வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது நீங்க எப்படி ஒருத்தர் குற்றவாளியை நீங்க முடிவு பண்ணேன்னு சொல்லிட்டு நீதிபதி இந்த விஷயத்தை தலையிட்டு, அதாவது நீதிமன்றம் சுமோட்டாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து அவங்க எஸ்ஐடி போடுறாங்க. இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. காவல்துறை சரியா இருந்துச்சுன்னா எதுக்கு வந்து நீதிபதியில் வரன்ற கேள்வி இருக்கு. அப்படி இருக்கிறதான் அதிமுக கேள்வி எழுப்புறாங்க. நீங்க இதை வந்து ஒரு அரசியல் சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? இப்படி காவல்துறையினுடைய ஆணையாளர் வந்து விசாரணை செய்து அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி சம்பந்தப்பட்ட பெண், பாதிக்கப்பட்ட பெண் வந்து இவன் தான் உன்னை துன்புறுத்தினானா என்பதற்கான அடையாளங்களை எல்லாம் செக் பண்ணி தான் அவர் வெளியிடுறாரு. அப்ப வெறும் யூகங்களை கிளப்புறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்டவர் இருக்கலாமா, அவருக்கு பின்னாடி ஒருவர் இருக்கலாமா. அந்த பொண்ணு எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கு. அதாவது வேற யாரும் சொல்ல வேணாம், பாதிக்கப்பட்ட பொண்ணு எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்கு. அங்கே வந்து ஒரு சார்னு ஒருத்தர் சொல்லி பேசினாரு, அந்த கார் ஒன்று இருக்கு, அந்த கார்கிட்ட போய் உட்காருன்னு சொன்னாரு, ஒருத்தர் வருவார் வெயிட் பண்ணு சொன்னாரு. அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கு. அதாங்க, அதுக்கு தான் நீதிமன்ற காவலில் அவர் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா? விசாரணை தொடக்க நிலையில் இருக்கு. ஆனால் காவல்துறை இதை மூடி மறைக்கிற மாதிரி தான் அவங்க ஒரு விஷயத்தை முடிச்சா. அதனால காவல்துறை மூடி மறைக்கவே இல்லை. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஞானசேகரனுங்கிற பெயர்ல உண்மையிலேயே கட்சிக்காரன் ஒருத்தர் இருக்கான் அந்த பகுதியில். ஆனால் இவன் தான் அந்த கட்சிக்காரன்னு ஒரு பொய்யான தகவலை இவங்க பரப்பி பொது நிகழ்வில் திமுக சார்ந்த விழாக்கள்லாம் அவன் ஏதோ ஒன்றில் பங்கேற்றிருக்கான். யார் வேண்டுமானாலும் யாரோட வேண்டுமானாலும் செல்ஃபி எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் பிரபலமாக இருப்பவர்களுக்கு பின்னாடி போய் செல்ஃபி எடுப்பது என்பது ஒரு மனநோய். இங்கே பல இடங்களில் சினிமாக்காரன், அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏகள் யார் போனாலும் எல்லாத்தையும் செல்ஃபி எடுக்கிறான். இதை மட்டுமே வைத்துக்கொண்டு இதற்கு பின்னாடி திமுக இருக்குது என்கிற ஒரு அபாண்டமான பழியை வந்து இவங்க சுமத்துறாங்க. ஆனால் உண்மையிலேயே கட்சிக்காரனுக்கான போஸ்ட் ஒன்றே வெளியிட்டாங்க. ஒரு அழைப்பு இதெல்லாம் ஞானசேகரன் இருக்கார். உண்மையான ஞானசேகரன் யாருங்கிறத அவர் வெளியில் வந்து சொல்கிறார். ஐயா அவன் கிடையாது, நான் தான் அந்த ஞானசேகரன்னு அவர் சொல்கிறாரு. அவரே சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் வந்து அவனை தான் திமுக காரன் சொல்லுவோங்கிற இடத்துல அப்போ உங்களுடைய நோக்கம் இந்த குற்றம் நிகழ்ந்திருக்கக்கூடாது என்பதோ, குற்றவாளியை பிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதோ என்பதை தாண்டி திமுகவின் மீதான ஒரு தீராத பழியாக
இதை மாற்றிவிட வேண்டும்ங்கிற முனைப்பு தான் வந்து எதிர்க்கட்சிகள்கிட்ட இருக்கு. இதுவரைக்கும் ஜனநாயகத்தில் யாராவது தன்னைத்தானே சாட்டையால் அடித்து கொண்டதை இதுவரைக்கும் நம்ம கேட்டிருக்கோமா? எத்தனையோ நூதன போராட்டம் இருக்கிறது. ஒரு சாலை வந்து குண்டும் குழியுமாக இருக்கிறதுனா நாற்று நடும் போராட்டம் நடத்துவாங்க, நான் பார்த்துருக்கேன். பல நூதன போராட்டங்கள்லாம் உண்டு. நீங்கள் அப்படியெல்லாம் எத்தனையோ போராட்ட வடிவங்கள் என்பது மக்களை வந்து கவன ஈர்ப்புக்கு செய்கிறது தான். கலை கூத்தாடிகள்னு வந்து தன்னைத்தானே வந்து சாட்டையால் அடித்து கொண்டு ரத்த கடறியாக வந்து நின்று யாசகம் கேட்பதை பார்த்துருக்குறோம். இப்போ அவங்களே நாகரிக உலகத்தில் இல்லாமல் போயிட்டாங்க. பல பேர் இப்போ அதெல்லாம் நடைமுறையில் இல்லை. ரொம்ப சாஃப்டான ஒரு நூலில், பஞ்சு நூலில் செய்யப்பட்ட ஒரு சாட்டையை ரெடி பண்ணி மேனி வலிக்காமல் அடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பூநூல் கொத்து மாதிரி இருக்குது. அது பார்த்தா எனக்கு அதில் வந்து தன்னைத்தானே அடித்துக் கொள்வதாக ஒரு ட்ராமா போட்டு கவன ஈர்ப்புக்காக இதை செய்கிறார்களே தவிர, பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கண்ணீருக்காக இதை செய்கிறார்களா, கவன ஈர்ப்புக்காக செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, ரைட், ஓகே. அதிமுக பாஜக இதை செய்கிறாங்க. இப்போ விஜய் வந்து வந்திருக்காருன்னா அவர் யாரோட உத்தரவுக்கு இணங்க இந்த நடவடிக்கை வந்திருக்காரு இந்த ஒரு வாரத்துக்கு பிறகு? விஜயுடைய அரசியல் என்பது தொடக்கத்தில் வந்து நமக்கு நன்றாக தெரியும். ரஜினிகாந்தை களத்தில் இறக்க முடியவில்லை, யாரால பாஜகவால் இறக்க முடியல. அதற்கு அடுத்து அவர்களுடைய அரசியல் என்பது அண்ணாமலையை வைத்து பார்த்தார்கள். அதனால் எந்த பயனும் இல்லை. அண்ணாமலை தான் கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, நிறைய வசூல் பண்ணியிருக்கிறார் கட்சி. அதிமுகவோடு கூட்டணிக்கு போனால் வசூல் வராதுங்கிறதுனாலேயே தேர்தல் நிதி வாங்குவதற்காகவே தனித்து போட்டியிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய பச்சைமுத்து என்கிற பாரிவேந்தரில் இருந்து ஏசி சண்முகம் மாதிரி கல்லூரி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களையெல்லாம் மிரட்டி தன்னுடைய கூட்டணிக்கு வரவழைத்ததை தவிர ஜனநாயக பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக அரசியலை சந்திக்காமல் அதல பாதாளத்திலே வந்து மீண்டும் வந்து பாஜகவை தள்ளி இருக்கிறாங்க, வெற்றி பெற முடியாதன் மூலமாக. கேட்டால் பர்சன்டேஜ் சொல்லுவாங்க, நாங்கள் கூட்டிட்டோம் அப்படிம்பாங்க. அதை வைத்து எந்த பிரயோஜனமும் கிடையாது நடைமுறையில். அதனால் இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேறு வாய்ப்பு இல்லாததுனால விஜயை விட்டு ஆழம் பார்க்கிறார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு திரும்ப திரும்ப வருகிறது. ஏன்னா திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் விஜய் பேசுறாரு. இதற்கு முன்பு அவர் சமூகத்தில் நடக்கிற எந்த அசைவுகள் குறித்தாவது ஏதாவது குறித்து ரியாக்ட் பண்ணிடுறாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இல்லை, இப்போ இன்னைக்கு அவர் ஆளுநர் சந்திச்ச விஷயத்தில் கூட அவர் கொடுத்துருக்க அந்த கோரிக்கை மண்ணில் கூட எங்கேயும் திமுக அரசை கண்டிச்சுன்னு சொல்லலை அவர். அதே மாதிரி ஒன்றிய அரசு கண்டிச்சுன்னு சொல்லலை அவர். இதெல்லாம் செய்ய வேண்டியதுக்கு தான் சொல்கிறார். சட்ட ஒழுங்கு விஷயத்தை சரி பண்ண வேண்டியது இருக்குது, பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டியது இருக்குது, கஞ்சா புழக்க விஷயம் இந்த மாதிரி இருக்குது, பிறகு பெஞ்சல் புயலில் பாதிக்கப்பட்ட நிவாரண நிதி பத்தலை, அதனால் கொடுக்க சொல்லுங்கள். அப்படி எல்லாமே எங்கேயும் அவர்கள் யாரையும் காரணம் பண்ணாமல் ஒரு பொதுவாக சொல்லிடுறது. இது எப்படி நீங்கள் வந்து சட்டமன்றத்தை கூட்டி எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தீர்மானம் இயற்றுகிற போதே அந்த சட்டசபை தீர்மானத்தை கொண்டு வந்து குப்பை தொட்டியில் போடக்கூடிய ஒரு ஆளுநர்கிட்ட போய் விஜய் மனு கொடுத்தா அவர் உடனே செயல்படுத்திடுவாரா? இப்போ ஆளுநர் யார், ஆளுநர் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த அரசியலை பிரதானமாக முன்னெடுக்கிற திமுக தான். அது நீண்ட காலமாக அவங்க முக்கிய விஷயம். ஆனால் 2016 2021 இந்த 5 ஆண்டு அதிமுக ஆளுங்கட்சி இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக, குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு பல முறை படையெடுத்து போயிருக்காரு. ஆமாம், ஆளுநர் வேண்டான்னு சொன்னவர், ஆளுநர் வந்து ஆட்டுதாடின்னு சொன்ன அவங்க பல முறை வந்து அதிமுக அரசை கலைக்கணும், அந்த அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காகவும் ஊழல் போகிறதுக்கு போயிருக்காரு. அப்போ எதுக்கு அவங்க நோக்கி ஏன் போனீங்கன்னு அந்த கேள்வி கேட்கல? காவல்துறையினுடைய அத்துமீறலை கண்டித்து ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. யார்கிட்ட அனுமதி வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும்? காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி தான் ஆர்ப்பாட்டம். அதுதானே விஜய் செய்கிறாரு. அதுதான் விஜயும் செய்கிறாரு. ஆனால் விஜய் அதை மட்டுமே செய்கிறார், திமுக அதை மட்டுமே செய்யாது. விஜய் அதை மட்டும் செய்யல, கிரவுண்டில் அவங்க தொண்டர்கள் போராடுறாங்க. இப்போ எல்லாம் கீழே இறங்கி தான் நானும் கேட்குறேன், கிரவுண்டில் தொண்டர்கள் போராடுறாங்க, நீங்கள் ஏன் போராட முன்வர மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, வால் ஆடுது தலை ஏன் வந்து ஆட மாட்டேங்குது எனக்கு தெரியல. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர் போராட்ட களத்திற்கு வரணுமா வேணாமா? இப்போ ஸ்டாலின் வந்து திமுக காரங்க வரா, நீங்கள் போராடுங்க, நான் போய் எங்கேயாவது போய் வந்து சீட்டாடுவேன் என்ன சொல்லிட்டு இருக்காரு. அவர் களத்து அரசியலில் தானே வந்து நிற்கிறாரு. எல்லா பிரச்சனைகள்லையும் கட்சி தலைவர்கள் முன்னிலை வைக்கிறாங்களா இல்லையா? எல்லா இடத்திற்கும் உதயநிதி போராடுறா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு எல்லாருமே களத்துக்கு போகிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாருமே போய் சந்திக்கிறாங்கல்ல, இவர் ஏன் சந்திக்க மறுக்கிறாரு? இப்போ இவருடைய அரசியல் என்னவாக இருக்கிறது? ரைட், ஓகே. இப்போ இந்த அரசியலை தான் வந்து வன்னிய அரசு வந்து எலைட் பாலிட்டிக்ஸ் சொல்லி குறிப்பிட்றாரா? அதாவது ஆளுநரை சந்திக்கிறதுங்கிறது வந்து மத்திய அரசினுடைய ஒரு ஏஜென்ட்டாக சிலர் செயல்படுறாங்க, அது போன்ற விஷயத்தை அவர் செய்கிறான்னு சொல்கிறார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆளுநர் மத்திய அரசின் ஏஜென்ட்னு நமக்கு தெரியும். விஜய் யாரோட ஏஜென்ட்டுங்கிறது இப்போ நம்ம கேள்வியாக இருக்கிறது. விஜய் பாஜகவின் ஏஜெண்டா என்கிற கேள்வி தான் நமக்கு வருகிறது. ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே ஒரு திட்டம் வருகிறது, தமிழ்நாட்டில் பற்றி எரிகிற பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் இருக்கிறது. எந்த பிரச்சனைக்குமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடையக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி பட்டும் படாமல் ரொம்ப நளினமான ஒரு அரசியலை நீங்கள் பண்ணுறீங்களே. நீங்கள் வந்து எதிர்ப்பதாக இருந்தால் துணிந்து எதிர்க்கணும், ஆதரிப்பதாக இருந்தால் துணிந்து ஆதரிக்கணும். இதுதான் அரசியல்.
நான் அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம்னா ஆட்டம் டிராவில் முடிவதுங்கிறது வந்து வெற்றி தோல்விக்கான அடையாளமே அல்ல. சரி, அவர் வந்து எதற்காக வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தயக்கம் காட்டணும்? இந்த அரசியல் எதுக்கு அவர் இந்த அளவுக்கு தயக்கம் காட்டணும்? முதலில் விஜய்க்கு இன்னும் அரசியல் பயிற்சியே இல்லை. கள அரசியல் சார்ந்த எந்த ஞானமுமே அவருக்கு இல்லை. ஒரு பிரச்சனை நடந்து ஒரு வாரம் கழித்து ரியாக்ட் பண்ணக்கூடிய தலைவனை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. யாராவது பண்ணியிருக்காங்களா? நீங்கள் வயநாட்டில் வந்து நிலச்சரிவு வந்தபோது உடனே பிரதமர் வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்தார். நிறைய இடங்களை நீங்கள் பாருங்கள், சென்னையில் வந்து வெள்ளம் புகுந்து பல இடங்களில் பாதிக்கப்படுகிற போது எல்லா இடத்துலையுமே சென்னை மேயர்லேருந்து சேகர் பாபுலேருந்து உதயநிதியிலேருந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. இதுதான் அரசியல், கள அரசியல். மக்களை போய் நீங்கள் சந்திக்கணும். சேத்தால் அடித்தானா இல்லையா பொன்முடிய பாதிக்கப்பட்ட மக்கள், அது அரசியல். மக்கள்கிட்ட நீங்கள் மாலை வாங்கி கொள்வதாக இருந்தாலும் சரி, சால்வை போட்டாலும் சரி, சேத்தால் அடித்தாலும் சரி, ஜனங்களோட நீங்கள் நெருக்கமாக இருக்கணும். இதுதான் அரசியல். நீங்கள் யாருமே கண்காணாத ஒரு தூரத்தில் ஒரு பங்களாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸ் தளத்தில் நான் எழுதுவேங்க. இப்போ தாவேக்காவும் குறிப்பிட்றாங்களே, இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் விஷயத்தை ஏன் வந்து முதல்வர் ஸ்டாலின் போய் பார்க்கல? ஏன் வந்து உதயநிதி எல்லா விஷயத்துக்கும் போய் உதயநிதி ஏன் போய் பார்க்கல? கனிமொழி ஏன் போய் பார்க்கல? யாரை போய் பார்க்கல? அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இஷ்யூஸ் ஏன் அட்ரஸ் பண்ணல? ஏன் ஃபீல்டு இல்லை, அதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குதுன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து அடையாளப்படுத்தக்கூடாது, இது மாதிரியான வழக்குகள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால அவங்க அதை வந்து பாதிக்கப்பட்டவங்க பார்க்கறதில்ல. மற்ற மாணவர்களுக்கு ஒரு பயம் உண்டாயிருக்கு, ஒரு பதட்டம் உண்டாக்கியிருக்கு. அந்த பெண்களுக்கு ஒரு பயத்தை போக்கும் விதமாக அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்குற விதமாக போய் சந்திச்சிருக்கலாமே. இல்லை, அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல. காவல்துறை பாதுகாப்பை உருவாக்குறாங்க. எல்லா பெண்கள் படிக்கக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் கூடுதல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் நடவடிக்கை தானே. நேரில் போகிறது அப்படிங்கிறது ஒரு வகை. இப்போ நிவாரணம் கொடுக்கணும், அது மாதிரி விஷயங்களுக்கு நேரில் போகணும். இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதை சட்ட ஒழுங்கை சரி செய்வதற்கு பாதுகாப்பு ஏற்பாட்டை வந்து கூடுதலாக வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுவும் அதனுடைய நடவடிக்கையினுடைய ஒரு பகுதி தானே. அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? சரி, ரைட், ஓகே சார். இப்போ இந்த விஷயத்தில் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட், ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு அவரோட பொலிட்டிக்கல் ஈவெண்ட். பட் அந்த விஷயத்தில் வந்து ஆளுநர் சந்திச்சதுக்கு பிறகு வந்து என்ன சந்திச்சேன், என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அறிக்கை தான் வெளியிடறாங்க தவிர வெளியில் இருந்த பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் போயிருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மாநாட்டுக்கு வந்து அவர் ஆற்றிய உரையை பல மணி நேரம் மனப்பாடம் செய்து தான் அவர் ரெடியானார் என்று சொல்லப்படுகிறது அவருடைய கட்சிக்காரர்களால். பத்திரிகையாளர்களிடம் பேசுவதற்கு குறைந்தபட்ச அரசியல் ஞானம் வேணும். அது தன்னிடம் இருப்பதாக விஜய் நம்பலை. விஜய்க்கு பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கான தன்னம்பிக்கை கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கருத்து சொல்லிட்டு போகணும்ல. ஏதோ உங்களை சந்திக்க வந்த ரசிகர் மாதிரி கையை காட்டிட்டு போறீங்க. ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் களத்துக்கு வர்றீங்க, அல்லது நீங்கள் ஆளுநரை பார்க்க வர்றீங்க, ஏதோ ஒரு பொது வெளிக்கு வர்றீங்கன்னா யாருடைய கண்களிலும் சிக்காமல், எந்த கேமராவுக்கும் சிக்காமல், எந்த பத்திரிகையாளருடைய கேள்விகளுக்கும் சிக்காமல் நீங்கள் திரும்பி போறீங்கன்னா இதை விட ஒரு கோழைத்தனம் என்ன இருக்கும்? நீங்கள் அரசியலுக்கு அன்ஃபிட்டுங்கிறதுக்கு இதை விட எடுத்துக்காட்டேன். அது கோழைத்தனத்தின் அடையாளம் தான். அது வேற என்ன, வேற எதனுடைய அடையாளம்? அது பத்திரிகையாளர்கள் யாரு? நான் வெளிநாட்டு பத்திரிகையாளரை பார்க்க போறிய? நம்ம ஊரில் இருக்கிறவங்க தானே எல்லாருமே. நம்மை போன்றவர்கள் தானே பத்திரிகையாளராக இருக்கான். ஏன் நிருபராக இருப்பான்? அவனை சந்தித்து உரையாடுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏன் அச்சப்படுகிறீர்கள்? அச்சப்படுவர் எதற்கு அரசியலுக்கு வருகிறீங்க? மக்களை பார்ப்பதற்கு அச்சப்படுகிறவன், வெகு ஜனங்கள் திரள்வதை பார்த்து அச்சப்படுகிறவனுக்கு எதுக்கு அரசியல் நான் கேட்குறேன். போய் உங்கள் மனைவி லண்டனில் போய் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி போய் இருங்க. வெளிநாட்டில் போய் சிட்டிசன் கார்டு வாங்கிட்டு எங்கேயாவது போய் இருங்க. மக்கள் தொந்தரவு உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு எதுக்கு அரசியல்? எம்ஜிஆர் ஒதுங்கி போனாரா? விஜயகாந்த் வந்து கள அரசியல்லேருந்து ஒதுங்கி போனாரா? அவரோட கருத்தியல் முரண்பாடு நமக்கு ஆயிரம் இருக்கும். கள அரசியல் இல்லாமல் போயிட்டாங்களா? அவங்களாம் எல்லாருமே மக்களோட மக்களாக தான் இருந்தாங்க. சத்துணவு திட்டம் தொடங்கப்பட்ட காலகட்டங்களிலே 84 நினைக்கிறேன், 84 காலகட்டங்களில் பல இடங்களுக்கு வந்து நேரடியாக ஜெயலலிதா சத்துணவு மையங்களுக்கு போனாங்க. இப்போ அம்மா உணவகம் திறப்பதற்கு கூட அவங்க சில இடங்களுக்கு போனாங்க. இதுதான் அரசியல். எல்லாத்தையுமே நான் ஆன்லைனில் பார்த்துக்கிருவேன், நான் வந்து எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன், என்னை யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி தன்னை கடவுளாக கருதி கொள்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. நடிகர்கள் வந்து அரசியலுக்கு பொருத்தமற்றவர்களாக இருப்பது இந்த இடம் தான். இப்போ இந்த விஷயத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பெரிய அளவில் டிபேட்டாக மாறிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஆளுநரை சந்திச்சு விஜய் வந்து சில கோரிக்கை மனு கொடுத்திருந்தாரு. அதில் என்னென்னா சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா புழக்கம், அதே மாதிரி வந்து ஒன்றிய அரசு நிவாரண நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருந்தார். அடுத்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டதாக சொல்லப்படுது. அது என்னன்னா, கேரளா கழிவுகள், மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டு பகுதியில் கொட்டப்படுதுங்கிறது சமீபத்தில் வந்து பெரிய சர்ச்சையான ஒரு விஷயம் மாறுச்சு. அது 2 முதல்வரும் சார்ந்த பேசி கூட நெருக்கடி கூட அந்த சப்ஜெக்ட் மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த விஷயத்தை வந்து அவர் இதை ஆளுநர் மனுவில் அதை குறிப்பிட்டு அப்புறம் அதை வேண்டாம் நீக்கிட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் டிபேட்டாக மாறிட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான காரணம் என்ன நீங்கள் பார்க்குறீங்க? விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு கடந்து தன்னுடைய திரைப்படத்துக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் இருக்கிறது. அதிலும் மிக அதிகமாக வந்து கேரளாவிலே அவருக்கு என்று ரசிகர் கூட்டம் இருக்கிறது, சினிமா பிஸ்னஸ் அவருக்கு இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு திரைப்படம் பாக்கி இருக்கிறது.
அது வசூல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டால் தன்னுடைய சினிமா வியாபாரம் பாதிக்கும் என்கிற காரணத்திற்காக எப்படி கடந்த காலங்களில் ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் காவிரி நீர் பிரச்சனை போன்ற விஷயங்களிலே என்ன விதமான அணுகுமுறையை கையாண்டார்களோ, எவ்வளவு அப்பட்டமான சுயநலவாதிகளாக நடந்து கொண்டார்களோ, அதே போன்ற ஒரு டிராமா தான் விஜய் அவர்கள் கேரளா குறித்து விமர்சிக்காமல் விட்டதன் மூலமாக தன்னுடைய சினிமா வியாபாரத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சுயநலவாதியை நம்பித்தான் இவர் அரசியலிலே புதிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார், மாற்று அரசியலை உருவாக்கப் போகிறார் என்று ஒரு இளைஞர் கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கிறது. இது ரொம்பவும் வருத்தத்துக்குரிய. நல்லது சார். விஜயுடைய அரசியல் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் எப்படி மதிப்பிட போகிறாங்கிறத வரக்கூடிய காலத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.